ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹிப் போன்ஸ்க்கு, பேக் போனுக்கு, கேர்ள்ஸுக்கு வந்து நீங்கள் பெரிய பொண்ணாகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். பெரிய பொண்ணான பிள்ளைங்களுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து 1/4 கிலோ உளுந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு பச்சரிசி இருக்கும். இப்போ உளுந்தை வந்து தனியாக வறுக்கணும். நான் வந்து 250 கிராம் உளுந்து தான் நான் எடுக்கிறேன். தனியாக ஒரு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சு லைட்டாக ரெட் ஆகும்போது எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அரிசி எவ்வளோ உளுந்து எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு பச்சரிசி ஆட் பண்ணணும். பச்சரிசி வந்து நான் 125 கிராம் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பொரியிற மாதிரி வரும், அப்போ எடுத்துடலாம். மீடியமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பொரியிற மாதிரி வரும்போது எடுத்துடணும். பொரி மாதிரி வரும்போது 2 ஷிஃப்டாக போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடணும். நீங்கள் ஒருவேளை 1/2 கிலோ எடுக்கிறீங்க, நிறையா எடுக்கிறீங்க உளுந்து அப்படின்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட திரித்து வாங்கிக்கலாம். நல்லா நைஸாக திரித்து கொடுத்துருவாங்க. அரைச்ச பவுடரை வந்து நல்லா 2 தடவை ஜலிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃபைனாக கிடைக்கணும். அதுக்காக ஜலிச்சக்கப்புறம் இப்படி இருக்குது. இதில் 1 டம்ளர் நான் எடுக்கிறேன். அதுக்கு ஒரு வெட்டு கருப்பட்டியை நல்லா நுணுக்கிட்டு 150 ml அளவு தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க வைக்கணும். நல்லா வடிகட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். கொதித்து நல்லா கரைஞ்சக்கப்புறம் அந்த பாலை வடிகட்டி யூஸ் பண்ணணும். இதில் 1 டம்ளர் அளவு நம்ம அரைச்ச பொடி எடுக்கிறேன். 2 டம்ளர் அளவு இந்த கருப்பட்டி பால் இருக்கணும். இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். இதுதான் மொத்த மெஷர்மெண்ட்டே. நல்லெண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டம்ளர் நல்லெண்ணெய். எந்த பாத்திரத்தில் அந்த அரைச்ச பொடி எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் 1/2 பங்கு அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்கணும். மிதமான சூடில் இருக்கும் போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சு அந்த பொடியை ஆட் பண்ணணும். சைடில் அந்த கருப்பட்டி பால் நான் வடிகட்டி அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கலக்கும் போது அந்த கருப்பட்டி பால் வந்து சூடாக இருக்கணும். அதுக்காக இப்போ அந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டி சேராமல் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும்னு தேவையில்லை. மிதமான சூடில் இருந்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லைட்டாக கெட்டி ஆகும் போது தான் கருப்பட்டி பாலை ஆட் பண்ணணும். அது வரைக்கும் கருப்பட்டி பால் சிம்மில் லைட்டாக அது அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ கெட்டி ஆகிற மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ கருப்பட்டி பால் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கும் ரெண்டுமே. எண்ணெயில் ஆட் பண்ணுறது இல்லையா? எண்ணெயில் தான் அந்த உளுந்தை போட்டோம். அதில் தான் இப்போ கருப்பட்டி பாலையும் ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வந்து அல்வா மாதிரி தனியாக நல்லா இதாகும். எண்ணெயை நல்லா உறிஞ்சிட்டு அப்புறம் எண்ணெயை கொஞ்சம் வெளிவிடும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இது வந்து எல்லோரும் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரே ஒர்க்கை நீங்கள் திரித்து வச்சிட்டாலே போதும். எப்போ தேவையோ நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பாலை இது பண்ணி லைட்டாக கிண்டி அதில் மிக்ஸ் பண்ணுற ஒரு வேலை தான். ரொம்ப ஈஸி. இதே மாதிரி வெள்ளை உளுந்தங்களியும் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் தரேன் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.